This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கன்னியாகுமரி ரயிலுக்கு முட்டையால் வந்த சோதனை. நடுவழியில் அல்லோலப்பட்ட பயணிகள். காரணத்தை பாருங்கள். கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்ட ரயில்களில் முட்டைக்காக ஊழியர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் நடந்துள்ளது. இதில் அபாய சங்கிலியை பிடித்து பயணிகள் ரயிலை நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு உண்டானது. இதையடுத்து குறிப்பிட்ட பெட்டிக்கு வந்த போலீசார் தகராறில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்தனர். ரயிலில் பயணிகளுக்கு ஏதாவது அவசர தேவை ஏற்பட்டால் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து நடுவழியில் ரயிலை நிறுத்துவதை பார்த்து இருக்க முடியும். பயணிகளின் உடல்நலக்குறைவு அல்லது ஏதேனும் திருட்டு உள்ளிட்ட குற்ற செயல்கள் என ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்ட பட்சத்தில் அவசர தேவைக்காக ரயிலை நிறுத்த ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் ஒரு சிறப்பு நிற எமர்ஜென்சி சங்கிலி இருக்கும். அதை பிடித்து இழுத்தால் அடுத்த சில நிமிடங்களில் ரயில் நின்றுவிடும். ரயில் போலீசாரும் ஊழியர்களுக்கு சம்பந்தப்பட்ட பெட்டிக்கு என்ன ஆனது என்று வந்து விசாரித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். ரயில்களில் இருக்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தாலும் அதை சில நேரம் சின்ன பிரச்சனைகளுக்கு கூட சிலர் இழுத்து பயணிகள் நேரத்தை வீணடித்து விடுவார்கள். இன்னும் சிலரை தெரியாமல் கூட அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து விடுவார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஓடும் ரயிலில் எமர்ஜென்சி சங்கிலியை பேக்கை வடமாநில இளைஞர் கட்டி தொங்க விட்டதால் ரயில் நடுவழியில் நின்றது. இப்படியான சில சுவாரஸ்ய நிகழ்ச்சிகள் அவ்வப்போது ரயில்களில் நடைபெறும். இந்த வகைதான் கோழி முட்டை பிரச்சனைக்காக ரயில் நடுவழியில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நாகர்கோயிலில் ஏற்பட்ட இந்த சம்பவம் குறித்து இங்கே பார்க்கலாம். கன்னியாகுமரியில் இருந்து அசாம் மாநிலம் திப்ருகாருக்கு நேற்று முன்தினம் மாலை 5:25 மணிக்கு விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது. நாட்டிலேயே மிக நீண்ட தூரம் செல்லும் ரயிலாக அறியப்படும் இந்த ரயிலில் வடகிழக்கு மாநில பயணிகள் முதல் தென் மாநில பயணிகள் வரை பலரும் பயணப்பாதை பார்க்க முடியும். இந்த ரயில் நேற்று வழக்கம் போல் சென்று கொண்டிருந்த போது ரயிலில் உள்ள உணவக ஊழியர் ஒருவருக்கும் ஏசி பெட்டி ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே ரயில் 5:40 மணிக்கு நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வந்தடைந்தது. அப்பொழுது ஊழியர்கள் இடையே தகராறு நிற்கவில்லை. நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து புறப்பட்டு சிறிது நேரத்தில் அந்த ரயில் திடீரென நடுவழியில் நின்றது. இதையடுத்து ரயில்வே போலீசார் அங்கு விரைந்து சென்று ரயில் நிற்பதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது ஓடும் ரயிலில் தகராறில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு ஆதரவாக அவரவர் பணிபுரியும் பிரிவை சேர்ந்த மேலும் ஊழியர்கள் வந்து மோதலில் ஈடுபட்டதால் தான் அச்சமடைந்து பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்ததாக கூறினர். இதையடுத்து தகராறில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் போலீசார் விசாரித்தனர். இதில் ஏசி பெட்டி ஊழியர் பணிகள் போலவே பணம் கட்டிதான் முட்டை வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஏற்கனவே இவர்களுக்கு உணவக ஊழியர்கள் முட்டை வழங்க வேண்டும். ஆனால் உணவக ஊழியர்கள் முட்டை வழங்கவில்லை. முட்டை வழங்குமாறு கேட்டதனால் தான் இருதரப்பு இடையே தகராறு ஏற்பட்டு மோதல் உண்டானது என்று தெரிய வந்தது. இதையடுத்து உணவக ஊழியர்கள் 2 பேர், ஏசி பெட்டி ஊழியர்கள் 2 பேர் என 4 பேரையும் போலீசார் கைது செய்து ரயிலில் இருந்து இறக்கினர். பின்னர் ரயில் அங்கே இருந்து புறப்பட்டு சென்றது. முட்டை வழங்காததால் ஊழியர்களிடையே ஏற்பட்ட சண்டையால் அந்த ரயில் 30 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.